ஈரானில் மக்கள் போராட்டத்தில் வெடித்த வன்முறையில் 2000 பேர் உயிரிழந்திருப்பதாக ஈரான் அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் விவரிக்க கேட்போம். ரமேஷ்குமார், நாள் செல்ல செல்ல இந்த உயிரிழப்பு எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இது கூடுதல் கவலை அளிக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ 2000 பேர் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இது பற்றி ஈரான் அதிகாரிகள் சொல்வது என்ன? விவரங்கள். கடந்த 2 வாரங்களாகவே ஈரான் ஒரு கடுமையான உள்நாட்டு கொந்தளிப்பாக தான் காணப்படுகிறது. ஈரான் நாட்டு அரசை கண்டித்து அந்த மக்கள் நாடு தழுவிய போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக அந்த நாட்டினுடைய முக்கியமான நகரங்கள் முழுவதும் மக்களுடைய போராட்டம் தீவிரமடைந்திருக்கிறது. இதற்கு காரணம் அங்கு விலைவாசி விலை முட்டக்கூடிய அளவுக்கு உயர்ந்திருப்பது, அதே போல அமெரிக்க டாலருக்கு நிகரான அந்த நாட்டினுடைய மதிப்பு வீழ்ச்சி அடைந்திருப்பது, அதே போல பொருளாதார வீழ்ச்சி, இதே போன்ற பல்வேறு காரணங்களால் அந்த நாட்டு அரசுக்கு எதிராக மக்கள் ஒரு கடுமையான போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். சுமார் 2 வாரங்களாக இந்த போராட்டம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் போராட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு பாதுகாப்பு படையினர் துப்பாக்கி சூடு நடத்தி அந்த போராட்டத்தை ஒடுக்கக்கூடிய பணியிலே ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் 2 வார காலமாக நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த உள்நாட்டு கலவரம், இந்த துப்பாக்கி சூட்டில் இதுவரை சுமார் 2000த்திற்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டு இருப்பதாக ஈரான் நாட்டு அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். கொல்லப்பட்டவர்களில் பொதுமக்கள் மட்டுமல்ல, பாதுகாப்பு படையினரும் அடங்கி இருப்பதாக ஈரான் நாட்டு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். முதலில் 200 பேர் மட்டுமே கொல்லப்பட்டதாக தகவல் வெளியானது. ஆனால் அது 200 அல்ல, 2000 என்கிற ஒரு தகவல் தற்போது வெளியாகி ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இது ஈரானில் உள்நாட்டு பதற்றமும் கொந்தளிப்பும் ஏற்பட்ட பிறகு அந்நாட்டு அதிகாரிகள் தரப்பில் ஒப்புக்கொள்ளப்பட்ட முதல் அட்மிஷன் இது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இன்னும் ஒரு சில அறிக்கைகளோ அது 2000 அல்ல 12000 என்கிற ஒரு தகவலும் கூட தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறது. ஆனால் தற்போது அதிகாரப்பூர்வமாக அந்த நாட்டு அதிகாரிகள் சொல்லக்கூடிய தகவல் என்பது 2000. எனவே தற்போது ஈரானை பொறுத்தவரை உள்நாட்டிலும் சரி, அதே போல வெளிப்புறத்திலும் இருந்து அந்த நாட்டுக்கு நெருக்கடி என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ஒருபுறம் அமெரிக்க அதிபர் டிரம்பும் கூட நாங்கள் தாக்குதல் நடத்துவேன் என்று அந்த நாட்டிற்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இப்படி வெளிப்புறத்திலும் உள்நாட்டிலும் இருந்து ஏராளமான நெருக்கடிகளை ஈரான் அரசுக்கு தொடர்ந்து ஏற்பட்டு வருவதால் அங்கு பதற்றமும் பீதியும் தொடர்ந்து அதிகரித்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.